வாசல் பூவோடு பேசும் நம் பிள்ளை கொள்ளும் இன்பங்கள் நீதானடி. கண்ணும் சுருங்கிட நீயும் மீசை நரைத்திட நானும் வாழ்வின் கரைகளை காணும் காலம் அருகினில் நானும் கண்மூடிடும் அவ்வேளையும் உன் கண்ணில் இன்பங்கள் காண்பேன். என்னக்கா அப்படி பாக்குறீங்க ரெண்டு பேரும்? எங்க ரெண்டு பேரையும் அவ்வளவு அழகா இருக்குமா என்ன? என்னக்கா சொன்ன? திரும்ப சொல்லு. இல்ல இல்ல, நாங்க அழகா இருக்கமா என்ன? அவ்வளவு நேரம் வச்சுக்கணும் வாங்காம ரெண்டு பேரும் எங்களே பாத்துட்டு இருக்கீங்களே, அதான் கேட்டேன் மாமா. அதானே. இல்ல எங்க ஃபேஸ்ல ஏதாவது படம் ஏதாவது ஓடிட்டு இருக்கா? அப்படியே எங்களே பாத்துட்டு இருக்கீங்க. உங்க மூஞ்சிய பாக்கணும்னு எங்களுக்கு அவ்வளவு ஆசை, அதனாலதான் உங்க மூஞ்சியே பாத்துட்டு இருக்கோம். ஓ அப்படியா? அப்பனா பாருங்க, எவ்வளவு நேரம் வேணா பாருங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. இல்ல காயு? ஆமா மாமா. அப்படிங்க. ஐயோ அக்கா கோமாயிட்டா. என்னாச்சுக்கா? மூஞ்சி முகரையும் பாரு. எருமை, மூதேவி, பன்னி, மாடு, மலைமாடு, குரங்கு. என்னடி இப்படி திட்டுறா? ஐயோ அக்கா போதுக்கா, கேட்க முடியல. கேட்க முடியலையா? இன்னும் அதை விட அதிகமாவே உங்க ரெண்டு பேரும் திட்டணும் போல இருக்கு எனக்கு. ஆனா எனக்கு எந்த கெட்ட வார்த்தையும் வர மாட்டேங்குது. இல்ல கெட்ட வார்த்தையில கண்டிப்பா திட்டிடுவேன். மூஞ்சி முகரையும் பாரு ரெண்டு பேரும் எப்படி உட்காந்துருக்கு பாத்தியா, எல்லா வேலையும் பார்த்துட்டு. ஆக்சுவலா பேசிக்காவே எங்க ஃபேஸ் அப்படிதான் இருக்கும் வித்யா, அதனாலதான் என்னவோ. வாய் மூடுங்க. இதுக்கப்புறம் ஏதாவது ரெண்டு பேரும் பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க, வாய்க்குள்ள நெருப்ப கொளுத்தி போட்டுருவேன். நெருப்பா? நெருப்பா? மாமா ரொம்ப சூடா இருக்கீங்க போல. நான் வேணா போய் சில்லுன்னு ஐஸ் வாட்டர் இல்லைன்னா ஜூஸ் இல்லைன்னா ஐஸ்கிரீம் ஏதாவது எடுத்துட்டு வரவா? இங்க பாரு காயு, மச்சின்னு கூட பார்க்க மாட்டேன். மூஞ்சிலாம் அடிச்சு உடச்சிருவேன், வாயை மூடிட்டு இரு. என்ன மாமா இப்படி இறங்கிட்டாரு? நல்ல வேலை எல்லாரும் உன் மேலதான் கோமா இருக்காங்க, ஏன் மேல இல்ல. என்ன சார், அவ மேலதான் கோமா இருக்கும், உங்க மேல இல்லையா? ஃபர்ஸ்ட் கோவமே உன் மேலதான். சிவா, ஏன் மேலையா? ஏன் மேல என்ன கோவம் வித்யா? அவதான் மறைச்சான்னா உனக்கு எங்க போச்சு புத்தி? என்னது உனக்கா? இல்ல எப்பவும் மரியாதையா சித்து வாங்க சித்து போங்க சித்துன்னு தான் கூப்பிடுவேன். இப்ப என்ன வா போ உனக்கு அந்த மாதிரிலாம் பேசுற? நீங்க பண்ண வேலைக்கு இதை விட கேவலமாவே பேசணும். பட் வயசுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல, அதனாலதான் நாங்க இவ்வளோ டீசெண்டா பேசிட்டு இருக்கோம். இது டீசென்ட். கண்டினியூ பண்ணுங்க. ஏன்னா நீங்க பேச வேண்டிய நேரம், இது நாங்க கேட்க வேண்டிய நேரம். ஸோ கண்டினியூ. யோ வாய முடியா? என்னது யோவா? எவ்வளவு தைரியம் இருந்தா இத்தனை வருஷம் காதலிச்சிருப்பீங்க, அதை என்கிட்ட மறைச்சிருப்பீங்க. உங்களெல்லாம் என்ன பண்ணலாம்? அக்கா கூல். நான் எல்லாமே கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேனே, நீ கேளு. இரு, நீ ஒரு ஆணியும் இரு. என்ன இவ்வளவு கேவலமா திட்டுறா? உனக்கு வேணும் தாண்டி. நாங்களா என்ன முட்டாளா? நாங்க லவ் பண்றதுன்னா இவர் கண்டுபிடிப்பாரா? ஆனா இவர் லவ் பண்றது கண்டே பிடிக்க முடியாத அளவுக்கு இவர் லவ் பண்ணுவாராம். எம்மா, ஆனா ஒரு நாள் கூட ஒரு நிமிஷம் கூட உங்க மேல எங்களுக்குலாம் டவுட் வந்ததே இல்லை, நீங்க ரெண்டு பேர் லவ் பண்றீங்களான்னு கூட. ஜஸ்ட் நீங்க பேசிட்டு இருக்கும்போது கூட அது ரொம்ப கேஷுவலா தான் நாங்க பாத்துருக்கோமே தவிர டவுட்டே வரல. எப்படி டவுட்டே வராம நீங்க ரெண்டு பேரும் இத்தனை வருஷம் உங்க லவ்வ கண்டினியூ பண்ணிருக்கீங்க? கொஞ்சம் இந்த சீக்ரெட் சொல்லுங்களேன். அதுவா? அடைச்சி பல்ல கட்டாம சொல்லுங்க என்னன்னு. அக்கா சொல்லக்கூடாதுன்னா இல்லக்கா. சரி, அதுக்குன்னு ஒரு டைம் வரணும், அதுக்குன்னு ஒரு சுச்சுவேஷன் வரணும், அப்ப சொல்லிக்கலாம்னு தான் நாங்க பேசாம இருந்தோம். இல்லைன்னா உங்ககிட்ட சொல்லாம ஏற்க போறோம். ஏன் எங்ககிட்ட சொல்லிட்டு பண்ணா நாங்க என்ன வேணான்னு சொல்லிடுவோமா? எதுக்கடி மறைச்ச? அது மட்டும் இல்லாம இந்த என்கேஜ்மெண்ட் இவ்வளவு தூரம் வந்ததுக்கும் நீ தாண்டி காரணம். நீ அப்பவே நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்றோன்னு எங்க ரெண்டு பேர்ட்ட சொல்லியிருந்தா கூட எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆயிருக்கும். இவ்வளவு தூரம் வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை, பைத்தியமே. அதானே, அவளுக்கு தான் அறிவில்ல, உனக்கு மாட அறிவில்ல. யார சொல்றான்? யாரையோ மரியாதை இல்லாம வாடா படம் கூப்பிடுறான். யோ ஒன்னதான் மாமா கூப்பிடுறாரு. என்னது என்னைய கூப்பிட்டானா? டீ என்னேவா வாடா போடான்லாம் சொல்ற? நீங்க பண்ண வேலைக்கு இந்த ரெஸ்பெக்டே போதும். அட கடவுளே, இவனோட வயசுல மூத்தவன்,
என்னை பேர் சொல்லி கூப்பிடுன்னு சொல்லியும் அவன் பேர் சொல்லி கூப்பிட்றதுக்கே ரொம்ப நாளாக இருந்தான். அப்படியே கூப்பிட்டா கூட வாங்க சித்து போங்க சித்து உட்காருங்க சித்து அப்படிதான் பேசிட்டு இருந்த மனுஷனை இப்படி பேச வச்சுட்டியேடி. இல்லை உன்னாலதான். யாரு யாரு என்னாலயா? எல்லாம் உங்களால தான். நான் அப்பவே சொன்னேன் வீட்டுல எல்லாத்தையும் சொல்லிடலான்னு. நீங்க கேட்டீங்களா? நீங்க என்ன கேட்கல. இது எது நீ வீட்டில் சொல்லிடலாம் சொன்னியா? பிச்சு போய் சொன்னீங்கன்னா உட்காந்து ஓனா அழுதுபிட்டு யாரு நானா? நீங்க தான். இங்கே ரொம்ப உர பேசிட்டு இருந்தேன்னா அடிச்சு பல்லகெல்லாம் உடச்சிடலாம். வாங்க வாங்க நீங்க பல்ல உடைக்கிற வரைக்கும் என் கை பூ பறிக்கும் பாருங்க. போதும் நிப்பாட்டுங்க. என்ன 2 பேரும் விளையாண்டுட்டு இருக்கீங்க இங்க? என்னது விளையாண்டுமா? சீரியஸா சண்டை போட்டுட்டு இருந்த வித்தியா? எது நீங்க 2 பேரும் இப்ப சீரியஸா சண்டை போட்டுட்டு இருந்தீங்க? இதை நாங்க நம்பணும். மாமா உண்மையாவே சண்டை தான் போட்டுட்டு இருந்தோம். ஏய் நீ யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். கேடி நீங்க 2 பேரும் சண்டையை போட்டு இந்த ப்ராப்ளத்தை சமாளிக்கலான்னு பாக்குறீங்களா? அப்படியே நாங்க மறந்துடுவோம் அப்படித்தானே? சரி நம்ம ராஜதந்திரம் அனைத்து வீணாயிடுச்சு மாமா. அப்ப என்ன பண்றது? ஹலோ மேடம் உங்களை தான். திரும்புங்க. அங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? அக்கா அக்கா மன்னிச்சிருக்கா. நாங்க ஏதோ ஒரு இதுல யார்கிட்டயும் சொல்லாம சீக்கிரட்டா லவ் பண்ணுவோம். ஏன்னா சின்ன வயசுலயே லவ் பண்றோம்னு தெரிஞ்சா எல்லாம் ஏதாவது சொல்லுவாங்க. இந்த வயசுல உங்களுக்கு லவ் தேவையா அப்படி இப்படின்னு ஏதாவது ப்ராப்ளம் வரும். அதனாலதாக்கா இந்த லவ்வை யார்ட்டுமே சொல்லாம மறைச்சு வச்சிருந்தோம். பெரிய பசங்களான்னு சொல்லலான்னு பார்த்தா அதுக்கான சுச்சுவேஷன் வரல. அதனாலதாக்கா நீங்க 2 பேரும் காலேஜ் போனீங்க, அங்க லவ் பண்ணீங்க. எங்களுக்கும் ஒரு 2 வருஷம் கழிச்சு தெரிய வந்தது. நீங்களும் சொல்லல, நாங்கள தானே கண்டுபிடிச்சோம். அது மாதிரிதாக்கா நான் இப்பதானே காலேஜா வந்திருக்கேன். சரி இனிமே வீட்டுல சொல்லலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தோம்க்கா. அதுக்குள்ள அப்பா அந்த மாதிரிலாம் பேசினால்தான் நான் சொல்ல. ஆக்சுவலா வீட்டுல சொல்றதுக்கு தான் நான் வந்தேனே அன்னைக்கு. ஆமா வித்யா, நாங்க சொல்லக்கூடாதெல்லாம் கிடையாது, சொல்லணும் தான் நினைச்சோம். பட் அதுக்கான நேரம் வரல. இவளும் சின்ன பொண்ணு. அது நாங்க 2 பேரும் லவ் பண்றது யாருன்னா தப்பா எதுனா சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு பயந்து தான் நான் யார்கிட்டயுமே சொல்லக்கூடாதுன்னு அவகிட்ட நான் தான் சொல்லியிருந்தேன். நீ ஏதாவது கோவப்படணும்னா கூட என் மேல தான் கோவப்படணும், அவன் மேல இல்ல. சாரிக்கா. சாரி மாமா. சாரி வித்யா, சாரி ஷாம். சரி விடு வித்யா, அவங்க இடத்துல இருந்து பார்த்தா அவங்க பேசுறதெல்லாம் அவங்க சொல்றதெல்லாம் சரிதான். இப்பதான் எல்லா ப்ராப்ளம் முடிஞ்சு நல்லபடியா நம்ம 2 ஜோடிக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுல்ல, அப்புறம் என்ன? நீங்க என்ன சமாளிச்சிட்டீங்க? ஆனா இன்னொருத்தி வருவா கேள்வி கேட்க. அவளை எப்படி சமாளிக்க போறீங்க? ஆமா மாமா, அந்த எமனை எப்படி நம்ம சமாளிக்க போறோம் தெரியலையே. இப்பவே உங்களை வச்சு செஞ்சிருப்பா. பட் இப்பதான் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிச்சு. நீங்க ஏதாவது பர்சனலா பேசுவீங்கன்னு சொல்லிட்டு தான் நம்மளை விட்டுட்டு போயிருக்கா. நாளைக்கு காலையில உங்க 2 பேரும் கிளின்னு கிளிக்க போறா. எனக்கு என்ன? என் தங்கம் அப்படிலாம் பண்ண மாட்டான். பண்ண மாட்டான், நினைச்சிட்டு இருங்க. சரி ஓகே, நீங்க என்ன மன்னிச்சிட்டீங்கல்ல? போனா போகுதுன்னு மன்னிச்சிட்டோம். ஆமா, எப்படியோ மன்னிச்சிட்டீங்களா, அது வரைக்கும் சந்தோஷம்தான். சரி ஓகே, நாங்க அப்படியே எழுந்து போறோம். ஏன்னா நீங்க 2 பேரும் ரொம்ப நாளா சண்டை போட்டு இப்பதான் சேர்றீங்க. ஏதாவது பேசுவீங்க பர்சனலா, சந்தோஷமான விஷயத்த ஷேர் பண்ணணும்னு நினைப்பீங்க தனியா. அதனால நாங்க 2 பேர் போறோம். நீங்க 2 பேர் பேசிட்டு வாங்க, சரிங்களா? இருங்க, நம்ம எல்லாருமே பேசிட்டு இருக்கலாம். இல்ல நீங்க பேசிட்டுங்க, நாங்களும் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. ஸோ நாங்க அந்த பக்கம் போறோம். அப்படி சொல்லி வித்தியா, நாங்க 2 பேரும் பர்சனலா பேசணும், அதுவும் தனியா பேசணும், அதனால நாங்க அந்த பக்கம் போறோம் அப்படி சொல்லு. ஒண்ணு எங்களுக்கு விட்டு கொடுத்து போற மாதிரிலாம் சொல்லாத. ஏதோ ஒண்ணு, எல்லாருக்கும் நல்லது தானே இது. அது சரிதான். சரி கிளம்புங்க. ரைட். போயிட்டாங்க. நாங்களும் பார்த்தோங்க. என்னங்க இப்படி பேசுறீங்க? இன்னும் கோவமாவா இருக்கீங்க? இங்க பாருடி, உன் மேல கோவம் இல்ல, கொல்ல கான்ல இருக்கேன், பேசாம இரு. மாமா என்ன ஓமா? சாரி மாமா, என்னோட சிச்சுவேஷன் அப்படி இருந்தது, நான் என்ன பண்றது? என்ன பண்றது? ஒருவேளை பிங்கி இந்த உண்மையெல்லாம் சொல்லலைன்னா கண்டிப்பா எனக்கும் வித்யாவுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆகட்டும்னு பேசாம கையை கட்டி பிடிக்கிறதுன்னு பார்த்துட்டு இருந்திருப்ப. சிச்சி இல்ல மாமா, எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு கடவுள் ஏதாவது உருவத்துல இந்த என்கேஜ்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணிடுவாருன்னு. அதான் என் தங்கச்சி உருவத்துல அவர் ஸ்டாப் பண்ணிட்டாரு. இதெல்லாம் நல்லா பேசானா தைரியமா போல்டா ஒரு விஷயத்த பண்ண மட்டும் பண்ணிடாத. உன் தங்கச்சிக்கு இருக்க தைரியம் கூட உங்க 2 பேருக்குமே இல்ல. அவளும் எங்க ரத்தம் தானே மாமா, எங்களுக்கு அந்த தைரியம் இருந்தானே அவளுக்கு இருந்தானே. ஏய், ஏதாவது பேசினா மூஞ்செல்லாம் உடைச்சிட வேண்டிய, தயவு செஞ்சு எழுந்து போயிடு. போக மாட்டேனே. என்ன பண்ணுவ? செருப்பால் அடிப்பேன். இது செருப்பாலையா? என்ன மாமா இப்பெல்லாம் என்கிட்ட பேசவே மாட்டீங்களா? இப்ப ஏன் இப்படி திட்டுறீங்க? உன்னை இப்ப திட்ட ஆரம்பிச்சு கல்யாணம் முடிகிற வரைக்கும் உன்னை திட்டிட்டே இருக்கணும், அந்த அளவுக்கு உன் மேல கோவம் இருக்கு. போங்க, முதல்ல என்ன திட்டவே மாட்டீங்க, கொஞ்சிட்டே இருப்பீங்க. இப்ப என்ன திட்டிட்டே இருக்கீங்க? எவ்வளவு சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு. நம்ம 2 பேருக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. இன்னும் 10 நாள்ல கல்யாணம். நீங்க அதை பத்தி பேசுவீங்கன்னு பார்த்தா திட்டிட்டு இருக்கீங்க. போங்க. நீ பண்ண வேலைக்கு திட்டாம உன்னை கொஞ்சுவாங்களா? போங்க மாமா, சும்மா அதையே சொல்லாதீங்க. அதான் முடிஞ்சிருச்சுல்ல, இப்போ சந்தோஷமா பேசலாம் மாமா ப்ளீஸ். மாமா மாமா என்னடி? நீ முத்தம் ஒன்று கொடுத்தால் முத்தமிழ், நீ வெட்கப்பட்டு சிரித்தால் செந்தமிழ், நீ பேசிய வார்த்தைகள் பைந்தமிழ். என்ன வேணும்? முத்தமா? ஆமா, சத்தமே இல்லாம. உனக்கு முத்தம்லாம் இல்ல, பலார் 2 அரை, அதை வேணா தரவா? எனக்கு நீங்க உங்க கையால என்ன கொடுத்தாலும் ஓகே தான்.
அது மொத்தமா இருந்தாலும் சரி அடியா இருந்தாலும் சரி. ஓடி பைத்தியக்காரி. நேற்று முன்னிரவில் உன்னித்திலவு மடியில் காற்று நுழைவதனோ உயிர் கலந்து கழித்திருந்தேன். இன்று வெண்ணிலாவில் அந்த ஈர நினைவில் கன்று அவிப்பதனோ மனம் கலங்கி புலம்புகிறேன். கூடலே என்ன மாமா அப்படி பாக்குறீங்க? இல்லடி, இப்படியே என்னோட ஜென்மம் இப்படியே முடிஞ்சா கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம். மாமா என்ன இப்படிலாம் பேசுறீங்க? இல்லடி, நீ இல்லைன்னு தெரிஞ்சதும் என் உயிர் என்கிட்ட இல்லவே இல்லை தெரியுமா? அப்போதான் உண்மையிலே நான் இவ்வளோ காதல் வச்சிருக்கேன்றது எனக்கே புரிய வந்தது. நீ இல்லைன்னா ஒரு செகண்ட் கூட என்னால் வாழ முடியாது காயு. பின்ன என்னால மட்டும் வாழ முடியுமா என்ன? உனக்கு எப்படியோ எனக்கு தெரியலடி, ஆனால் நீ தான் என்னோட உயிர் உலகம் எல்லாமே. என்னால் உன்னை என்றைக்குமே இழக்க முடியாது காயு. என்னோட வாழ்க்கையில் நான் இழந்துடவே கூடாதுன்னு நினைக்கிற உறவு நீ தான், நீ மட்டும் தாண்டி. ஐ லவ் யூ மாமா. ஐ லவ் யூ டி. உயிரை தொடர்ந்து வரும் நீதானே மெய்யெழுத்து நான் தொடும் கையெழுத்து அன்பே உலக மொழியில் வரும் எல்லாமே நேரெழுத்து காதல் தான் கல்லெழுத்து அன்பே கடிவாளம் இல்லாத காற்றாக நான் மாற வேண்டாமா வேண்டாம். முத்தத்தின் எண்ணிக்கை முடிவின்றி போகட்டும். நான் தார சிற்பம் உன்னோட வெப்பம் நான் தொட்டு பார்க்கிறப்போ என்ன நினைச்ச? தீக்குச்சி வந்து தீக்குச்சி கிட்ட சௌக்கியம் கேக்குது நீ மட்டும் என்றால் உடலோடு உடல் மாற்றம் செய்வேனே. நீ மட்டும் போயென்றால் அப்போதே உயிர் டேய் என்னடா ஏதோ பேசுறதுதான் கூப்பிடுறேன்னு பார்த்தா இங்க நின்று என்னையே பார்த்துட்டு இருக்க, அதுவும் கையை வச்சு மறைச்சிட்டு. விடுறா நான் போகணும். நான் உன்னையே பார்க்கல. வேற என்னத்த பாக்குற? ஆமா லுக்கு எங்கேயோ போதே. டேய் எருமை, ஏண்டி ஏன் இப்படி கத்துற? தூங்குறவங்க எழுந்திரிச்சிட போறாங்க. பின்ன கத்தாம என்ன தனியா கூட்டு வந்து என் இடுப்பு பார்த்துட்டு இருக்க? பிஞ்சுரு பிஞ்சு. என்னது பிஞ்சிருமா? அடியே, நான் உனக்கு வருங்கால புருஷன். வருங்காலம் இல்லடா, இன்னும் 10 days தான். அதுக்கப்புறம் நம்ம அஃபிஷியலாக ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக ஆயிடுவோம். நான் என் பொண்டாட்டி இருப்ப பார்க்கக்கூடாதா? சார் அது அஃபிஷியலாக ஆனதுக்கப்புறம் நீங்கள் பாருங்க, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். இப்போ வழிய விடுங்க, யாராவது வந்தா அவ்வளோதான். யாரா வந்தா என்னடி? என்கேஜ்மெண்ட் ஆனவே பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி தெரியும்ல. ஸோ வாட்? அதுக்கு நம்மளும் பேசாம இருந்து ரொம்ப நாளாச்சா, அதான் உன்கிட்ட கொஞ்சம் விளையாடலான்னு பார்த்தேன். ஏண்டா விளையாடுறதுக்கு நான் என்ன பிளே கிரவுண்டா? வழிய விட்டுடா, யாராவது பாத்திர போறாங்க, தப்பா நினைப்பாங்க. ஷாம் ப்ளீஸ்டா. நீ என் முன்னாடி இந்த மாதிரி வந்து நின்னா நான் என்னடி பண்ணுவேன்? ஒன்றும் பண்ண வேணா, அந்த கையை எடு, நான் எஸ் ஆயிடுறேன். எஸ் ஆகுறியா? இவ்வளோ நாள் என்னை போட்டு வாட்டி வதச்சிட்டு எஸ் ஆகுறியா? இன்னைக்கு நைட்டு கண்டிப்பாக நம்ம விட மாட்டேன். இப்படி இப்படியே நீ என்கிட்ட பேசிட்டு தான் இருக்கணும். டேய் பேசுறதுன்னா எனக்கு ஓகே, இப்படியே பேசுறேன். ஆனா உன் பார்வையே சரியில்லையடா, அதனால இந்த இடத்துல இருந்து நான் காலி பண்றது தான் எனக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு இதாண்டி நல்லது. என்ன மேடம், இடுப்புல கைய வச்சோன்னே சைலண்ட் ஆயிட்டீங்க போல. ஏய் கையிடுறா. எடுத்துட்டா போச்சு. தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா, நெஞ்சில் தெல்லானா. ஷாம் ஷாம் கேக்குது, சொல்லு. என்ன பாரு. சொல்லு. சாரி ஷாம். எதுக்குமா? எல்லாத்துக்குமே உன்னை கஷ்டப்படுத்தினதுக்கு முக்கியமா. நீ கஷ்டப்படுத்தாம வேற யாரையும் தங்க என்ன கஷ்டப்படுத்த போறா? அந்த கஷ்டம் எல்லாமே இப்போ இஷ்டமாயிடுச்சுல, அதுக்காக கஷ்டப்பட வேண்டியது இருந்தா கஷ்டப்பட்டு தானே ஆகணும், வேற வழியில இல்ல. நீ ரொம்ப நல்லவன்டா. உண்மையிலேயே உன் இடத்துல வேற யாராவது இருந்தா சீப்புன்னு சொல்லி இப்போ தூக்கி போட்டு போயிருப்பானுங்க. ஆனா நீ எனக்காக காத்துட்டு இருந்த கடைசி வரைக்கும். ஐ லவ் யூ ஸோ மச். ஐம் ஆல்வேஸ் லவ் யூ செல்லம். நீ இல்லாத வாழ்க்கையை என்னால் ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் கூட நினச்சி பார்க்க முடியாது. நீ வேணுன்றதுல நான் பிடிவாதமாக இருந்தேன், யாருக்கிட்டே இல்லை, கடவுள்கிட்ட. அதனால தான் அந்த கடவுள் இந்த செல்லத்தை என்கிட்டே திருப்பி கொடுத்துட்டாரு. ஓகேவா? என்னடி பார்த்துட்டே இருக்க?
என்னடி? ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. மாலை மங்கும் நேரம் ஒரு மோகக் கண்ணின் ஓரம் உன்னை பார்த்து கொண்டே நின்றாலும் போதும் என்று தோன்றும் இளையவளின் இடையொரு நூலகம் படித்திடவா அள்ளி அள்ளி கொடுத்தால் குறையாது பள்ளி உள்ள வாடி அழகே ஜாமத்தில் தருவேன் வாய சுல்தான். என்ன அகில் இப்படி தனியா கூட்டிட்டு வந்துட்டீங்க? பின்ன அங்க ஒரே கூட்டமா இருந்தது, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு தோணுச்சு, அதனாலதான் தனியா கூட்டிட்டு வந்துட்டேன். அப்படி சார் என்கிட்ட என்ன பேசணும்? ஏன் உங்ககிட்ட பேச ஏதாவது இருந்தாதான் உன்னை தனியா கூட்டிட்டு வர்றோமா என்ன? அப்படிலாம் இல்ல, சும்மா கேட்டேன். இல்ல, இவ்வளவு நாள் உங்க எல்லாரும் விட்டு பிரிஞ்சு இருந்துட்டேன்ல, அதனாலதான் உங்ககிட்ட கொஞ்ச நேரம் தனியா பேசணும்னு தோணுச்சு. ஆஹா, அது என்ன என்கிட்ட மட்டும்? எல்லாரையும் விட்டு தானே பெஞ்சிருந்தீங்க. அப்போ காயுக்கிட்ட, அப்புறம் வித்யா கிட்ட, அப்புறம் அம்மாட்ட எல்லாத்தையுமே நீங்க பேசணுமா இல்லையா? இவ்வளோ ஒருத்தி என் பொண்டாட்டிக்கிட்ட தானே நான் பேச முடியும். என்ன 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 பாஸ், ஏதாவது சொன்னீங்களா? சே நத்திங் நத்திங். சரி, இதுதான் சான்ஸ். இவன் யாராவது லவ் பண்றான்னு தப்புன்னு கேட்டுடலாம். ஏ மித்ரா, எனக்கு ஒரு டவுட். டவுட்டா? என்னது? இல்ல, இவ்வளோ அழகா இருக்க, ரொம்ப நல்ல பொண்ணாவும் இருக்க, அன்பான பொண்ணாவும் இருக்க, கண்டிப்பா உனக்கு நிறைய ப்ரப்போசல் வந்திருக்கும், அப்படிதானே? ஆஹா, நான் கேட்கணும்னு நினைச்சது அவனே கேட்க ஆரம்பிச்சிட்டானே. ரைட்டு, இதை ஃபாலோ பண்ணியே நம்ம நினைச்சதை கேட்டலாம். மேடம், உங்களை தான். நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் அங்கிள். எனக்கு நிறைய ப்ரப்போசல் வந்திருக்கு. ஒருவேளை என் தங்கத்தை தட்டி தூக்கியிருப்பானே எவனாவது? என்ன அங்கிள் யோசிக்கிறீங்க? இல்ல, அப்போ நீ கண்டிப்பா யாராவதுக்கு ஓகே சொல்லியிருக்கணுமே. ஓகே சொல்லிட்டியா? என்ன நான் கேட்கணும்னு நினைக்கிறதும் அவன் கேட்குறான். நம்ம தான் இவன் லவ் பண்ணுறோம் சின்ன வயசுலேருந்து, அதனால நம்ம மனசில் யாரும் இல்லை. இவன் தான் நம்மளை 2 மாதத்துக்கு முன்னாடி ஃபோட்டோவில் பார்த்ததுக்கப்புறம் தான் ஞாபகமே வச்சு சொன்னான். இன்றைக்கி தான் நம்மளை பார்க்குறான். லவ் பண்ணிக்க சான்ஸும் இல்லை அப்படின்னு கேட்குறான். சரி, சும்மா ஏதாவது பேசணும்னு கேட்குறான் போல. அடியே, உன்னதான் கேட்குறேன், சொல்லு. எனக்கு இப்போதைக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 ப்ரப்போசலாவது வந்திருக்கும் அகில். பட் நான் ஒன்று கூட அக்செப்ட் பண்ணல. சப்பா, தேங்க் காட். ஏன் அக்செப்ட் பண்ணல? யாரையுமே உனக்கு பிடிக்கலையா? எனக்கு யாரையுமே பிடிக்கல. இத்தனைக்கும் என்னை 6th ஒரு பையன் துரத்து ஏன் ஸ்டில் லவ் பண்ணிகிட்டே இருக்கான். பட் எனக்கு அவன் மேலே சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் கூட வந்ததில்லை. எல்லாரும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க, அவன் பின்னாடி இவ்வளோ நாள் சுற்றிட்டு இருக்கான்ல, அவனுக்கு ஓகே சொல்லலை, நல்ல பையன் தானே, நல்ல ஃபேமிலி தானே அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் அவன் ஃபேஸ் கூட நான் அவ்வளோவா நிமிர்ந்து பார்த்ததே கிடையாது. ஏன் அந்த பையனை உனக்கு பிடிக்கலையா? கில் பிடிச்சா மட்டும் போதுமா? எல்லாருக்கும் பிடிக்க தான் செய்யும். அது லவ்க்கு பேஸ்மெண்ட் இல்லையே. எனக்கு என்னோட லவ்வை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஃபீல் வரும். எனக்கு தெரியும் கடவுள் எனக்காக ஒருத்தனை இன்னுமே படைக்கப்படுறதில்லை, ஆல்ரெடி படைச்சி வச்சிருப்பாரு. அவனை பார்க்கும்போது கண்டிப்பாக எனக்கு காதல் வரணும்னு நான் நம்புகிறேன். இது வரைக்கும் எந்த பையனை பார்த்தும் எனக்கு அந்த மாதிரி ஃபீல் வந்ததில்லை. கண்டிப்பாக எனக்கு அந்த மாதிரி ஃபீல் எப்போ வருதோ அப்போ என்ன வேணால் நான் பார்த்துட்டேன்னு அர்த்தம். அப்போ உன் லவ்வை நீ இது வரைக்கும் பார்க்கலையா? இது வரைக்கும் சொல்ல முடியாது, இனிமே பார்ப்பேன்னு நினைக்கிறேன். புரியல. இல்லை, எனக்கு என்னமோ தோணுச்சு, அதான் சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. ஓ சரி, ஓகே. என்கிட்ட கேட்ட அதே கொஸ்டின் உங்ககிட்ட கேட்குறேன். நீங்களும் ரொம்ப ஸ்மார்ட்டாக அழகாக இருக்கீங்க. நீங்கள் யாரையாவது லவ் பண்ணுறீங்களா, இல்லை உங்களை யாராவது லவ் பண்ணுறாங்களா? இந்த கண்ணை பார்த்து என்னால் எதுவுமே பேச முடியல, என்னால் ஒன்றையும் சொல்ல முடியல. என்ன பண்ண மித்ரா என்னைய? ஹலோ பாஸ், உங்களை தான் கேட்குறேன், யாராவது லவ் பண்ணுறீங்களா? இல்லை மித்ரா, இது வரைக்கும் நான் யாரையும் காதலிக்கல. அப்பாடா, நம்ம ரோட் கிளியர். தேங்க்யூ ஸோ மச் காட். லவ் யூ முருகா. சாரிடி, நான் உங்ககிட்ட போய் தான் சொல்லியிருக்கேன், ஆனால் எனக்கு என்னமோ உங்ககிட்ட உண்மை சொல்ல தோணலை, அதனால தான் போய் சொல்லிட்டேன். என்ன மன்னிச்சிரு. என்ன? ஹலோ அகில், என்னாச்சு? என்னமோ யோசிச்சுட்டு இருக்கீங்க போல. மித்ரா, என்ன எப்பவும் போல வா கில் போ கில் அப்படியே கூப்பிடு. நீ வாங்க போங்கன்னு சொல்றது ஏதோ நமக்குள்ள ரொம்ப டிஸ்டன்ஸா இருக்க மாதிரி இருக்கு. என்னது? எப்படி உங்களை நான் பாப்போன்னு பேச முடியும்? ஏன் பேச முடியாது? என்ன, உன்னோட நான் 3 இயர்ஸ் பெரியவன், அவ்வளோதானே? 3 இயர்ஸ் பெரியவர் எப்படி உங்களை நான் வா போ வாடா படம்லாம் கூப்பிடுறது?
ஏன் கூப்பிடக்கூடாது? சின்ன வயசுல அப்படிதானே கூப்பிடுவேன். அப்பவும் நான் உன்னோட 3 வருஷம் பெரியவன் தானே. அது குழந்தை இல்லைங்க. இப்பவும் நீங்க குழந்தை தாங்க. என்னது? இல்ல, அப்பவும் இப்பவும் எப்பவும் ஒரே மாதிரி கூப்பிடலான்னு சொன்னேன். நீ அச்சுவ வாடா போடா பைத்தியம் அப்படித்தானே கூப்பிடுற? ஆமா, அதே மாதிரி உங்களையும் வாடா போடா பைத்தியன்னு கூப்பிடட்டா? இது பைத்தியமா? இல்ல, பைத்தியம் கூப்பிட வேணாம், வேணா வாடா படன்னு கூப்பிடு. ஏன் நான் உங்களை பைத்தியன்னு கூப்பிட எனக்கு ரைட்ஸ் இல்லையா என்ன? அம்மாடி, உனக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்கு. பட் எனக்குன்னு அச்சு முன்னாடி கொஞ்சம் மரியாதை இருக்கு. அவன் முன்னாடி மட்டும் பைத்தியன்னு சொல்லாத. வேணா அப்படி நம்ம தனியா இருக்கும்போது வேணா சொல்லிக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல இல்ல, நான் சும்மா தான் சொன்னேன். உங்களை அப்படிலாம் கூப்பிட மாட்டேன். இப்போ என்ன, வாங்க போங்கன்னு சொல்லி கூப்பிடுறது உங்களுக்கு ரொம்ப நம்மளுக்குள்ள டிஸ்டன்ஸா இருக்க மாதிரி ஃபீல் பண்றீங்க, அப்படிதானே? அதேதாம்மா. ஓகே வாடா அகில். ஓகேடி மித்ரா. இந்த இடம் அழகா இருக்குல்ல அகில்? இந்த நைட் டைம் நிலா, நீ, நான், இந்த பிளேஸ் எல்லாம் அழகா இருக்குல்ல? எனக்கு நிலா விட நீ தாண்டி அழகா தெரியுற. உன்னை என்னைக்குமே நான் இழக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். உன்கிட்ட கிடைச்ச இந்த ஃபீல் இது வரைக்கும் எனக்கு பிரியா கிட்ட மட்டும் இல்லை, எந்த பொண்ணு பார்க்கும்போது எனக்கு அந்த ஃபீல் வரல. நான் தான் கடவுள் எனக்கு அமிச்ச பொண்ணு நீ தான். நான் தான் தப்பா பிரியா கிட்ட போயிட்டேன்னு நினைக்கிறேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லடி. நீ என்னோட உண்மையான லவ். உன்னை என்னால் இழக்க முடியாது. நான் உன்கிட்ட வந்துடுறேன்டி, என்னை ஏற்றுப்பியா? அகில் என்னாச்சு? உன்கிட்ட தான் கேட்டேன். நல்லா இருக்குல்ல இந்த நைட் வியூ? நல்லா இருக்கு. அகில் என்னாச்சு, ஒரு மாதிரி ஆயிட்ட? ஒன்றும் இல்லைம்மா. ஆர் யூ ஓகே? ஒன்று கேட்கவா? கேளுங்க. என்னை விட்டு இனிமே போக மாட்டில்ல? என்ன ஒரு மாதிரி ஆயிட்ட? நான் ஏதாவது தப்பா கேட்டேனா? இல்ல இல்ல அகில், நீ தப்பாலாம் எதுவும் கேட்கல, கரெக்டாக தான் கேட்டிருக்க. நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன், நான் உன்னை விட்டு போக மாட்டேன். உன்னை, மாமா, அச்சு, அனிதா யாரையுமே விட்டு இனிமே நாங்கள் யாருமே போக மாட்டோம். நம்ம எல்லாரும் ஒன்றாவே இருக்கலாம். ஐ ப்ராமிஸ் யூ. தேங்க்யூ மித்ரா. உன்னை விட்டு என்னது எப்படிடா போக முடியும்? நீ பல வருஷம் கழிச்சு என்கிட்ட பெரிய பொக்கிஷமா என்கிட்ட வந்து சேர்ந்துருக்க. இனிமே நான் உன்னை இல்லை பண்ண கண்டிப்பாக இழக்க மாட்டேன் அகில். இனிமே என்னோட ஒட்டுமொத்த காதலை உன்கிட்ட காட்ட போறேன். நீ உன் வாயால் என்ன காதலிக்கிறேன்னு சொல்ற வரைக்கும் நான் உன்னை பைத்தியக்காரத்தனமா காதலிக்க போறேன்டா. மித்துமா, நான் கேட்டோன்னே ஒரு மாதிரி ஆயிட்டியா? இவ்வளோ நாள் எங்களால் பிரிஞ்சிருந்தது கில்ட்டாக ஃபீல் பண்ணுறியா? சரி வா. எங்க? சாரிடா, இதெல்லாம் உன்னை ஹர்ட் பண்ணுறதுக்காக கேட்கல, பழசை ஞாபகப்படுத்துறதுக்காகவும் கேட்கல. எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு. இனிமையாவது உங்கள் எல்லாருக்கூடையும் சந்தோஷமாக இருக்கணும்னு தோணுச்சு, அதான் கேட்டேன். சாரிடா. இல்லை அகில், நீ கேட்டது கரெக்டு தான். இது என் மனசுலேயே இருந்தது. இதே கொஸ்டினை நான் உன்கிட்ட கேட்குறேன். நீ இதுக்கப்புறம் என்னை விட்டு போக மாட்டேல்ல? என் உயிர் போனாலும் போகும், இனிமே உன்னை விட்டு நான் போக மாட்டேன். இல்லை, உங்கள் எல்லாரையும் விட்டு நாங்கள் போக மாட்டோம்னு சொன்னேன். ப்ராமிஸ்? ப்ராமிஸ் டி தங்கம், ப்ராமிஸ். முழுமதி அவளது முகமாகும், மல்லிகை அவளது மனமாகும், மின்னல்கள் அவளது விழியாகும், மௌனங்கள் அவளது மொழியாகும். சரி நிமிரு. ஐயோ, என் மித்ரா அழுதா நல்லாவே இல்லையே. தயவு செஞ்சு கொஞ்சமா எனக்காக சரி அல்லாத. பரவாயில்ல. அல்லாதம்மா ப்ளீஸ், எனக்கும் கஷ்டமா இருக்குல்ல. சரிடா. போதுமா? ஐயடா போதும். நீ சிரிக்கல? சிரிக்கிறேன், போதுமா? நானும் ஓர் பெண்ணென பிறந்த பலனை இன்றேதான் அடைந்தேன். உன்னை நான் பார்த்த பின் ஆண்கள் வர்க்கத்தை நானும் மதித்தேன். இப்படி உன்னை கடைசி வரைக்கும் சிரிக்க வச்சு பார்த்துக்கிறேன்டா. நீ கூட இருந்தா நான் எப்பவுமே சிரிச்சுட்டே இருப்பேன் மித்ரா. அன்பே, ஆனால் அன்பே, அவள் விட்டு பறந்த உலகத்திலே உன்னோடு பறக்க முயலுகிறேன். என் வானிலே ஒரு முகிலாய் நீ தோன்றினாய். இரவா பகலா குளிரா வெயிலா என்னை ஒன்றும் செய்யாதடி. கடலா புயலா இடியா மழையா என்னை ஒன்றும் செய்யாதடி. சிந்தும் மணி போலே சிதறும்.
அச்சோ குழந்த மாதிரி தூங்குறாளே. அழகா இருக்குடி தங்கம். இந்த வானத்தை பார்க்கும்போது, இந்த க்ளவுட்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது தெரியுமா மித்ரா? நீ நீ தான் என்னோட ஸ்கை. அப்புறம் அந்த பிரியா ஜஸ்ட் ஜஸ்ட் பாசிங் க்ளவுட்ஸ்னு எனக்கு இப்போ தான் புரியுது. எனக்கு ஒரே நாளில் உன்னோட ஒட்டுமொத்த காதலையும் ஏன் ஒட்டுமொத்த காதலையும் எனக்கு புரிய வச்சுட்டேன். என் மனசுக்குள்ள நீ தான் இருக்க, எனக்காக பிறந்தவன் நீ தான் எனக்கு புரிய வச்சுட்டடி ஜில்லு. ஐ லவ் யூ ஜில்லு. இதை கூடிய சீக்கிரமே உங்ககிட்ட சொல்லணும். நீ என்ன லவ் பண்ணணும். உங்ககிட்ட அந்த விஷயத்த மறைச்சதுக்கு மட்டும் என்ன ஃப்யூச்சரில் மன்னிச்சிடுவே இல்லை? எல்லாக்கா தூங்குறா. என் ஆசைதான் உன் இறுக்கத்திலே, என் ஆயுள் வரை உன் அரைப்பினிலே, வேறென்ன வேண்டும் உலகத்திலே, இந்த இன்பம் போதும் நெஞ்சினிலே. எங்க மாமா எங்கேயுமே காணோம். தெரியலையேடி, எல்லா இடம் தேடிட்டமே. மாமா அங்க இருக்காங்க. தூங்கிட்டாங்க. என்ன மாமா தூங்கிட்டாங்க, எப்படி எழுப்புறது? ஹேய் மலரு, எழுப்ப வேணாம், தூங்கட்டு விடு. மாமா தூங்கட்டுமா? கொசு கடிக்கும் மாமா. அதோட யாராவது பார்த்துட்டாங்கன்னா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கொஞ்ச நேரம் கழிச்சு நானே வந்து அவங்கள பார்க்குறேன். எந்திரிச்சு போயிட்டாங்கன்னா ஓகே, அப்படி இல்லைன்னா நானே எழுப்பி உள்ளே தூங்க சொல்கிறேன். ஏன்னா இத்தனை வருஷம் ஏங்கி தவிச்சு போயிருந்திருப்பா. இப்போது நிம்மதியாக அவன் ஷோல்டரில் தூங்குறா. தூங்கட்டுண்டி, அவளை எழுப்ப வேணாம், எனக்கு மனசு வரல. ஆமாம் மாமா, எனக்குமே இவங்களை பார்க்கும்போது சுத்த போகணுன்னு தோணிட்டே இருக்கு. யாருக்கண்ணுமே பற்றக்கூடாது. இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும் மாமா. அதுக்காக நம்ம என்ன வேணா பண்ணலாம். கண்டிப்பாடி, என் தங்கச்சியும் மச்சானும் ஒன்று செய்கிறதுக்காக நான் என் உயிரை கொடுக்க கூட தயாராக இருக்கேன். நல்ல அண்ணன் தான். சரிடி, இங்கே நின்று பேசணுன்னா அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். போகலாமா? போகலாம் மாமா. அவங்களே சால்வெல்லாம் எடுத்துட்டு வந்து போத்திருப்பாங்க போல. யாரு போத்துனான்னு தெரியலையே. தெரிலடி, போத்திட்டு தானே படுத்திருக்காங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வா நம்ம கிளம்பலாம். ஓகே மாமா. நேற்று முன்னிரவில் உன்னித்திலவு மடியில் காற்று நுழைவதனோ உயிர் கலந்து கழித்திருந்து. இருந்து நீங்க ரூமை விட்டு வெளில வரவே இல்லை. ரூம்குள்ளே இருக்கீங்க. வாங்க, எல்லாரும் வெளியில தான் இருக்காங்க. இல்லை மினி, என்னால் வந்து உங்கள் வீட்டில் உள்ள யாருமே ஃபேஸ் பண்ண முடியல. சாரி மினி, நீ பாப்பா தூக்கிட்டு வேணா போ. நான் கொஞ்ச நேரம் ரூம்லேயே இருக்கேன். ஏங்க நீங்க என்னங்க தப்பு பண்ணீங்க? தப்பு பண்ணது எல்லாம் உங்க தங்கச்சி. நீங்க ஏங்க எல்லாத்தையும் உங்க மேல ஏத்திக்கிறீங்க? எங்க வீட்டில் உள்ளவங்க உங்களை எப்பவுமே தப்பா நினைக்க மாட்டாங்க. நீங்க தான் தேவையில்லாம யோசிச்சுட்டு இருக்கீங்க. நான் தான் மினி தப்பு பண்ணியிருக்கேன். ஏன்னா தங்கச்சிக்கு செல்லம் கொடுத்து வளர்த்தது நான் தான், அவள் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்ததும் நான் தான். அதனால தான் இப்போ ஷாமையும் ஒரு பொருளாக நினச்சி அவள் ஈகோனால இத்தனை பேர் வாழ்க்கையை அழிக்க பார்த்துட்டா. அதுக்கு நான் மட்டும்தான் ரெஸ்பான்சிபிள். ஐயோ என்னங்க இப்பெல்லாம் பேசுறீங்க? எங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு உங்க தங்கச்சி மேல கூட கோபம் இல்லை, அப்புறம் எப்படி உங்க மேல கோபம் வரும்? புரிஞ்சுக்கோங்க. நம்ம உள்ளே இருந்தா தப்பா நினைப்பாங்க. வெளியில போல வாங்க. இல்லை மினி, என்னால் ஷாம் முகத்தில் முழிக்க முடியாது. வேணாம் மினி. சொன்னா கேளுங்க. யாருமே உங்களை தப்பா நினைக்க மாட்டாங்க. உங்களை போய் எங்க தப்பா நினைக்க போறாங்க? நீங்க அவளுக்கு அடை கொடுத்து நீங்க ஒரு உண்மையான அண்ணன், கரெக்டான அண்ணன்றதை நீங்க அங்கேயே ப்ரூஃப் பண்ணிட்டீங்க. நீங்க தேவையில்லாம யோசிச்சுட்டு இருக்கீங்க. மினி, உங்கள் வீட்டில் உள்ளவங்க யாரும் என்ன தப்பாக நினைக்க மாட்டாங்கல்ல? எங்க வீட்டில் உள்ளவங்க எப்படிங்க உங்களை தப்பா நினைப்பாங்க? அப்படிலாம் எதுவுமே இல்லை. எனக்கு உங்கள் வீட்டுக்கு வர்றது கூட ரொம்ப கோசிச்சு. நீ என்ன கம்பல் பண்ணி கூப்பிட்டனால தாண்டி வந்தேன். சொல்லுவாங்க, நீங்க எப்படி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு நினைச்சாதான் அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. ப்ளீஸ்ங்க. அடடே குட்டி தங்கம், எங்க வேணுமா? எங்க வேணுமாடிய பட்டுக்கு? சரி, வெளியில தான் மாமா, அத்தை, தாத்தா, பாட்டி எல்லாருமே இருக்காங்க. போலாமா? இவனை பாருங்க, இவனை பார்த்தாவே, இவன் சிரிக்கிறத பார்த்தாவே நம்மளோட எல்லா ப்ராப்ளமுமே சால்வ் ஆக போகுது. ஏங்க உங்க பையனை கொஞ்ச நேரம் தூக்கி வச்சு கொஞ்சங்க, எல்லாமே சரியாயிடும். என் தங்கம் வாடி அப்பாட்ட. ஒன்றும் இல்லைங்க, எல்லாமே சரியாயிடும். இப்போ மகி கிட்ட நம்ம பேசியே ஆகணும். ஏன்னா அவ என்ன மைண்ட் செட்ல இருப்பான்னு கண்டிப்பா யாருக்குமே தெரியாது. நம்ம அதனால இன்னைக்கு வீட்டுக்கு கிளம்பணுங்க. எனக்கு அங்கே வர இஷ்டமே இல்லை மினி. எனக்கு அவளை பார்க்க கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. நம்ம வீடுங்க அது, நம்ம அங்கே போய் தானே ஆகணும். மகியை சமாதானப்படுத்தணும்ல.
அவள் பண்ண தப்ப அவளே ரியலைஸ் பண்ணட்டும். நம்ம எந்த சமாதானமும் படுத்த தேவையில்லை மினி. சரிங்க, பட் நம்ம வீட்டுக்கு போய் தானே ஆகணும். போகணுமா? நாளைக்கு போகலாம் மினி. இல்லைங்க, தப்பாயிரும். நம்ம நேற்று நைட்டே போயிருக்கணும். பட் பாப்பா வச்சுட்டு அன் டைமில் போக வேணான்னு வீட்டில் சொன்னனால நம்ம இருந்துட்டோம். பட் இப்போ போய் தாங்க ஆகணும். ம், சரி மினி, போகலாம். சரி, ஃபீல் பண்ணாதீங்க, நாங்கள் இருக்கோம்ல. மாதம் தான்